வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 230 காண்போமா? ஸ்ரீமத் பாகவதம். திருஷ்ட்வா த்வரேன நிஜதோரணதோ அவதீர்ய பிருத்வ்யாம் பபு கனகதண்டம் இவாபிபாத்ம ஸ்பிருஷ்ட்வா சதுர்முகுடகோடிபிர் அங்கிரியுக்மம் நத்வா முத்தஸ்ருசுஜலைர் அக்ருதாபிஷேகம். பிரம்மதேவர் உடனே தன்னுடைய அன்னவாகனத்திலிருந்து இறங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளை தொட்டு வணங்கினார். அவரது பாதங்களை ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். மெதுவாக எழுந்து கண்களை துடைத்து கொண்ட பிரம்மதேவர் முகுந்தனை பார்த்து தலை குனிந்தவராய் உடல் நடுங்க மிகவும் அடக்கத்துடன் தழுதழுத்த குரலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை துதிக்கலானார். போற்றுதற்குரிய பகவானே, தாங்களே முழுமுதற் கடவுளும் வணக்கத்திற்குரிய தெய்வமும் ஆவீர். என்னுடைய வந்தனங்களையும் பிரார்த்தனைகளையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆயர்குலத் தலைவனின் மைந்தனே, வானில் தவழும் மேகம் போல் உன்னுடைய உன்னதமான இந்த உடல் கருநீல வண்ணமுடையதாக இருக்கிறது. தாங்கள் அணிந்திருக்கும் ஆடையும் மின்னலை போன்று ஒளி வீசுகின்றது. உமது முகத்தின் எழில் உமது செவிகளில் தொங்கும் மகர குண்டலங்களாலும் தலையில் சூடியிருக்கும் மயில் இறகினாலும் மேலும் அதிகரிக்கின்றது. வனத்தில் உள்ள மலர்களாலான மாலையினை அணிந்து கொண்டும் ஆனிரை மேய்க்கும் கோலினையும் ஊது கொம்பு மற்றும் புல்லாங்குழலையும் ஒரு கவளம் உணவினையும் நீர் உமது கரங்களில் ஏந்தி கொண்டு மிக்க அழகுடன் காட்சி தருகின்றீர். உமது பக்தர்களின் நலனுக்காக நீர் ஆயர்குலச் சிறுவனாக தோன்றியிருக்கின்றீர். உமது பசுக்களையும் கன்றுகளையும் ஆயர்குல சிறுவர்களையும் திருடியதன் மூலம் நான் உனது திருவடி தாமரைகளுக்கு தவறிழைத்து விட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீர் கருணை காட்டி இருக்கின்றீர். போற்றுதற்குரிய பகவானே, உமக்கு செய்யும் பக்தி தொண்டு ஆத்ம உணர்வு பெறுவதற்கான சிறந்த வழியாகும். பகவானே, எனது அநாகரிகமான அருவருக்கத்தக்க நடத்தையினை பாருங்கள். அளவற்றவராகவும் ஆதி பரமாத்மாவாகவும் இருக்கும் நீர் மாயா சக்திகளின் தலைவர்களை கூட மயங்கச் செய்யும் சக்தி உடையவராவீர். இருந்தும் உமது பலத்தை சோதிப்பதற்காக உம்மை மறைப்பதற்கு எனது மாயா சக்தியை நான் பயன்படுத்திவிட்டேன். உம்மோடு ஒப்பிடுவதற்கு நான் யார்? பெரு நெருப்பிற்கு முன்னே சிறு நெருப்பு பொறி போன்றவன் நான். பகவானே, எனது குற்றங்களை மன்னித்து அருள்வீராக. நான் ரஜோகுணத்தில் பிறந்த மூடனாவேன். நான் உமது தொண்டன். ஆதலினால் உமது கருணைக்கு உரியவன் என்பதை தாங்கள் தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். போற்றுதற்குரிய பகவானே, இப்பிறப்பில் நான் பிரம்மாவாக இருப்பினும் அல்லது மறுபிறப்பில் நான் எதுவாக இருப்பினும் உமது பக்தர்களில் ஒருவனாக நான் பிறக்கும் பாக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் எத்தகைய பிறப்பினை பெற்றுக்கொண்டாலும் விலங்காக பிறப்பினும் கூட உமது பக்தி தொண்டில் மட்டுமே நான் ஈடுபட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனே, பிருந்தாவனத்தில் உள்ள பசுக்களும் கோபிகா ஸ்திரீகளும் எத்தனை பாக்கியசாலிகள்! நீர் கன்றுகளைப் போன்று அவர்களது குழந்தைகளைப் போன்று உருமாறி உமக்கு முழு திருப்தி ஏற்படும் வரையில் அவர்களின் முளைப்பால் என்னும் அமிர்தம் உண்டீர். சிறந்த வேள்விகள் செய்யப்பட்ட போது கூட உமக்கு அத்தனை திருப்தி ஏற்படவில்லை. நந்த மகாராஜனும் விரஜ பூமியில் வசிப்போரும் எத்தனை பாக்கியசாலிகள்! அவர்களது அதிர்ஷ்டத்திற்கு அளவே இல்லை. போற்றுதற்குரிய பகவானே, நீர் தாமரை மலர் போன்று இருக்கும் விருஷினி குலத்திற்கு இன்பம் அருளி பூமியினை உடைய மகா சமுத்திரங்களாகவும் தேவர்களாகவும் அந்தணர்களாகவும் பசுக்களாகவும் விரிவடைந்து இருக்கின்றேன். அதர்மத்தின் இருட்டினை அறவே நீக்கி இப்பூமியில் தோன்றிய அசுரர்களை அழித்தீர்கள். என்னுடைய வந்தனங்களை அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீ சுகர் கூறினார். இவ்வாறு பிரம்மதேவன் பகவானை வழிபாடு செய்து அவரை மும்முறை வலம் வந்து பகவானின் தாமரை திருவடிகளில் விழுந்து வணங்கினார். பிறகு பிரம்மதேவன் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார். தன்னுடைய மகனான பிரம்மதேவன் செல்வதற்கு விடையளித்துவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 1 வருடத்திற்கு முன்பு எந்த இடத்தில் கன்றுகளும் தானும் தனது ஆயர்குல நண்பர்களும் இருந்தனரோ அதே இடத்திற்கு முன்பு உணவருந்திய இடமான நதிக்கரைக்கு மீண்டும் இடைச்சிறுவர்களை அழைத்து வந்தார். மன்னனே, 1 வருட காலமான பொழுதிலும் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாய சக்தியினால் மறைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் 1 வருட காலத்தினை அவர்கள் அரை கணமாகவே கருதினர்.
ஆயர்குல சிறுவர்கள் பகவான் கிருஷ்ணரிடம் கூறினர், நீ மிக விரைவில் விரும்பி வந்துவிட்டாய். நீ இல்லாமல் ஓர் உருண்டை உணவு கூட நாங்கள் உண்ணவில்லை. இங்கே வந்து அமர்ந்து வேறு சிந்தனை எதுவுமின்றி உனது உணவினை உண்பாயாக. பிறகு பகவான் ரிஷிகேசன் புன்னகையுடன் தனது ஆயர்குலத்து நண்பர்களுடன் சேர்ந்து உணவு அருந்தினார். அனைவரும் காட்டில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது கிருஷ்ணர் ஆயர்குல சிறுவர்களிடம் மடிந்து போன அகாசுரன் என்னும் மலைப்பாம்பின் தோலினை காட்டினார். பகவான் கிருஷ்ணரின் உன்னத உடலானது மயில் இறகினாலும் மலர்களினாலும் காட்டில் உள்ள அழகிய பொருள்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது புல்லாங்குழலில் இருந்து எழுந்த நாதம் மிக இனிமையாக ஒலித்தது. அவர் தனது கன்றுகளை பெயர் சொல்லி அழைத்தார். அவரது பெருமைகளை சொல்வதன் மூலம் அவரது நண்பர்களான ஆயர்குல சிறுவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்த மகாராஜாவின் ஆயர்பாடியினுள் வந்தாரென்றால் அவருடைய வரமானது ஆயர்குல பெண்களின் கண்களுக்கு பெரு விருந்தாகும். ஆயர்குல சிறுவர்கள் பிருந்தாவனத்தை அடைந்தவுடன் அவர்கள் கொடிய பாம்பினை கொன்று இன்று கண்ணன் எங்களை காத்தான் என்று பாடினர். பகவான் கிருஷ்ணர் அகாசுரனை கொன்றது 1 வருடத்திற்கு முன்பாகும். ஆனால் இந்த 1 வருட காலமும் ஆயர்குல சிறுவர்கள் பிரம்மதேவனின் மாயாசக்தியால் மயக்கப்பட்டு இருந்தமையால் அவர்களுக்கு 1 வருடம் கழிந்ததே தெரியாமல் போயிற்று. ஆனால் அவர்கள் பகவான் கிருஷ்ணர் அகாசுரனை அன்றுதான் கொன்றான் என்றும் அதன் பிறகு அவர்கள் அவருடன் பிருந்தாவனத்திற்கு திரும்பி வந்ததாகவும் கருதினர். அன்பான பரீட்சித்து மன்னனே, அனைத்து உயிர்களிலும் கிருஷ்ணரே உண்மையான ஆத்மாவாக இருக்கின்றார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலக மக்களின் நன்மைக்காக தனது தனிப்பெரும் கருணையினால் ஒரு சாதாரண மனிதனாக இங்கே தோன்றினார். அசையும் அசையாத உயிர்கள் அனைத்திலும் காணப்படுபவர் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று அறிந்து கொண்டவர்கள் ஞானம் பெற்ற மனிதர்களாவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அப்பால் உண்மை எதனையும் காண்பதில்லை. பரீட்சித்து மகாராஜனே, நீ வேண்டிக் கொண்டதற்கு இணங்க பகவான் ஹரியின் 5வது வயதில் நிகழ்த்தப்பட்ட அவரது 6வது வயது வரை போற்றப்படாத அவரது செயல்களை முழுவதும் நான் உனக்கு விளக்கி கூறியுள்ளேன். யார் ஒருவர் இந்த அகாசுர வதத்தினை, அதாவது அகாசுரனை கொன்றது, காட்டில் புல் தரையில் அமர்ந்து உணவு உண்டது, பகவானது உன்னத தோற்றங்களின் வடிவங்கள், பிரம்மதேவன் பகவானுக்கு செய்த பிரார்த்தனைகள் போன்ற பகவான் முராரி தமது நண்பர்களான ஆயர்குல சிறுவர்களுடன் சேர்ந்து நிகழ்த்திய லீலைகளை காதினால் கேட்பவரும் அதனை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுபவரும் ஆன்மீக விருப்பங்கள் அனைத்தையும் அடைவர். இவ்வாறு பிருந்தாவனத்தில் உள்ள சிறுவர்கள் கண்ணாமூச்சி ஆடுதல், பாலங்கள் கட்டுதல், மந்திகளைப் போல் தாவி திரிதல் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டு தமது குழந்தை பருவத்தை கழித்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பௌகண்ட வயதில் பிருந்தாவனத்தில் நடைபெற்ற லீலைகளை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 231 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.